இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட். இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பவித்ராக்கும் ஆகாஷ் இருக்காங்கல்ல 2 பேருக்குமே வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தர்மலிங்கத்துக்கு பயங்கரமான ஷாக் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணி சொல்லிட்டாங்களே நம்ம பவித்ரா வந்து உடனே வந்து நிச்சயதார்த்தத்தை கட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க. மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்கத்தை வந்து கிண்டல் பண்ணிட்டு ஆதியும் அழகரும் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ காலை கட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து லட்சுமி வந்து வராங்க. லட்சுமி வந்து ஆதிக்கிட்டேயும் அழகுகிட்டேயும் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த நேரத்தில் வந்து அந்த ஆகாஷ் வந்து வந்திருக்கணும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே வரலையே, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வரவே இல்லை. அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கம் வந்து பயங்கரமான ஒரு பிளான் போட்டார். டேய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது, உடனே வந்து அங்கே நம்ம ரவுடி இருக்கான்ல தெரிஞ்சவன் அவனுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு கால் பண்ணால் அவர் வந்து நான் திருநெல்வேலியில் இருக்கேன், இப்போதைக்கு வர முடியாது, வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டேய் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆல்ரெடி நம்ம தர்மலிங்கத்துக்கு கூட வந்து 2 ரவுடி இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அண்ணே கல்யாணம் தானே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் எப்படிடா நடக்காது, அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் வேறு ஊரில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணே பொண்ணு இருந்தால் மட்டும் கல்யாணம் நடந்துருமா, பையன் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் சூப்பர்ரா, அப்போனா பையனை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க. அதைத்தானே சொல்ல வந்தேன், அதான் நான் இருக்கேன்ல, என் ஃப்ரெண்டு இருக்கான், 2 பேரும் சேர்ந்து போய் மாப்பிள்ளையை தூக்கிடுவோம், கவலையப்படாதீங்க, கல்யாணம் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து சூப்பர்ரா உடனே அதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வில்லத்தனமாக அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா ஆதி அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் கண்டிப்பாக வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து கல்யாணம் நடத்துறது வந்து தெரிஞ்சு போச்சு, ஏதாவது பண்ணுவான், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாப்பிள்ளையை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கல்யாண வேலைலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து அங்கேருந்து மாதம் வந்து கார் எடுத்துகிட்டு ஒருவன் போய்கிட்டு இருக்காரு. நேராக போய் விறுவிறுன்னு வந்து அங்கிட்டிருந்து ஆகாஷ் ஃபேமிலி வந்து ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காருக்கு முன்னாடி போய் அழகர் வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அழகர் ஒரு வேஷ்டி சட்டை போட்டு கூட ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. யோ நீ போய் அந்த காரில் ஏறு, மாப்பிள்ளை நீங்கள் வாங்க இந்த காரில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆகாஷை வந்து அழகர் வந்து காரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்த காரில் வந்து டம்மியான ஆளுகள்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. டேய் நான் சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ஒரு டம்மி ஆள் கூப்பிட்டு வந்தார்ல அவன்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. சரணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து காரில் கிளம்பி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தா திருப்பி தர்மலிங்கத்தோட ஆள் வந்து அந்த டம்மியை வந்து போய்கிட்டு இருந்தாங்கல்ல மாப்பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு அவங்க ஃபேமிலியை மாட்டக்கி டக்குன்னு மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆகாஷ்னு நினச்சி விறுவிறுன்னு போய் அண்ணே இந்தாங்கண்ணே மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டேனே, இனிமேல் வந்து அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதானடா இருறா அவங்களுக்கு வீடியோ கால் போடுறா, அவங்க கதறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து அழகருக்கும் நம்ம ஆதிக்கும் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன மாப்பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க, நீங்கள் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிவிட்டு பெரிய பிளான் போட்டிங்க, ஆனால் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளானை போட்டு அதான் மாப்பிள்ளையை தூக்கிட்டேன், இங்கே பாரு மாப்பிள்ளை எப்படி கதறிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்த்தா மாப்பிள்ளைக்கு வந்து மூஞ்சிக்கு வந்து முகமூடியெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி நீ அப்படியே அங்கே கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இரு மாப்பிள்ளை, இங்கே உன் பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளையே இல்லாமல் எப்படா கல்யாணத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டேய் கொஞ்சம் இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து பேக் கேமரா போட்டு காட்டுறாங்க. பார்த்தா ஆகாஷ் வந்து எனக்குள்ளே உட்காந்துருக்காரு. இவங்க ஐயர் வந்து மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சு, தாலி கட்ட போகிற நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு பாத்தியா கல்யாணம் முடிய போகுது, நீ அங்கே கடத்தி வச்சிருக்கிய அவனை அப்படியே வச்சுக்கிட்டு அங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. டேய் யாரா இவன் மூஞ்சி ஏறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வேற ஒரு ஆள். ஆகாஷ் வந்து அங்கே தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் நம்ம வசமாக ஏமாற்றிட்டாங்களா, அவங்கள சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா தாலி எடுத்து கொடுத்துட்டு தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாலியை கட்டிடுறாங்க. ஆகாஷ் வந்து கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. கல்யாணம் முடிஞ்சு போன உடனேயுமே எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. அங்கே ஒரு படி மேலே வந்து ஆண்டாள் வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது பவித்ராவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பவித்ரா வந்து பக்கத்தில் வராங்க. அக்கா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, கல்யாணம் ஆனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டானே ஆகணும், நீ வந்து இங்கேயே இருக்க, கூடிய சீக்கிரம் நீயும் போக்கா, இங்கே வந்து அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் நீ இந்த நேரத்துலையும் அப்பாவை திட்டுறதை விடலை அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நான் சொல்கிறது உண்மைக்கா, நீயும்
மாமாவும் தனி குடித்தனம் போனால் தான் நீங்கள் உருப்படுவீங்க. அப்பா கூட இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு என்னை போயிட்டு வான்னு சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழுதுகிட்டே வந்து ஆண்டாள் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிக்கா நீ சொல்ல மாட்டேன், கடைசியாக நான் போகிறேன், எனக்கு ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கோக்கா அப்படின்னு சொன்னோடனே 2 பேருமே கட்டி பிடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து அவங்க அம்மாட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிவிட்டு டேரெக்டாக வந்து ஆதிக்கிட்ட வராங்க பவித்ரா. அண்ணே நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர்ண்ணே, உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சுருக்கோண்ணே, எனக்கு ரொம்ப நன்றிண்ணே, இந்த கல்யாணம் நீங்கள் இருந்ததுனால தான் இந்த கல்யாணமே நடந்ததுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் தங்கச்சி எதுக்கு என்கிட்டலாம் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, அண்ணன்கிட்டலாம் நன்றி சொல்லுவாங்களா, நல்லபடியாக போய் அங்கே போய் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அழகர்கிட்ட போகிறாங்க. மாமா நான் வந்து உங்களை இனிமேல் மாமான்னு கூப்பிட மாட்டேன், நான் வந்து உங்களை அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா இல்லை, அதனால் நான் உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு சாரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காலிலே விழுக போகிறாங்க. ஏய் எந்திரி எந்திரி, நீ போய் காலெல்லாம் விழுகிறேன். உங்கள் அக்கா ஆண்டாள் வந்து மாசமாக இருக்கா, கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பையனோ பொண்ணோ பிறந்துடும். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து பொண்ணு நீ தான் சரியா என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ஆகாஷ் கூட வந்து நம்ம பவித்ரா வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.